திருச்சி சாதனா அப்படிங்கிறவங்கள மட்டும் அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா இதுல ஏதோ தொடர்பு இருக்கு அப்படின்னு நம்ம சந்தேகப்படலாம். அவங்க இன்னும் யார் யார் பேரெல்லாம் சொல்லியிருக்காங்கன்றதையும் நம்ம பார்க்கணும். உதாரணத்துக்கு ரவுடி பேபி அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வீடியோ என்கிட்ட அந்த வீடியோ அவங்களோட போன்ல இருந்திருக்கான். அது மட்டும் இல்லாம திருச்சி சாதனாவுடைய வீடியோ இருந்திருக்கு, ஆடியோ இருந்திருக்கு. அதையும் தாண்டி இந்த சமீபத்துல ட்ரெண்ட் ஆன ஒருத்தர் 2 நாக்குகளை கொண்டு வீடியோஸ் போட்டிருந்தாரு. அவரை பத்தி கூட நம்ம பேசியிருந்தோம். அவரை காவல்துறை அதிகாரிகள் கைது பண்ணிட்டு போகக்கூடிய நேரத்துல கூட அங்க இருக்கக்கூடிய கமிஷனரும் கலெக்டரும் அவருக்கு அறிவுறுத்தல் சொல்லி ஒரு டாக்டர், மனத்தத்துவ டாக்டரை சந்திச்சு இப்படிலாம் பண்றது இயற்கைக்கு எதிரானதுன்னு புரிய வச்சு ரிலீஸ் பண்ணதா சொல்ல. அவரும் தெரிஞ்சதே இதுக்கு மேல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த விஷயத்த நம்ம பார்த்தது என்னன்னா, இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன், எனக்கு இந்த மாதிரியான விஷயம் எல்லாம் தெரியாது, எனக்கு மிகப்பெரிய அளவுல படிப்பறிவு எல்லாம் கிடையாது, அதனால எனக்கு தெரியாதுங்கிற மாதிரி அப்பாவி மாதிரி தான் பேட்டி கொடுத்தாரு. ஆனா இந்த ஒரு வழக்குல அவருடைய ரோல் என்னவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சிறுவர்களை மிகப்பெரிய தொழிலதிபர்களுக்கு செட் பண்ணி விடக்கூடிய ஒரு ஏஜென்ட்டாவே அந்த ஒரு நபர் தான் இருந்திருக்கிறார்.